சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளை துரிதப்படுத்த 2000 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தது ஆசிய வளர்ச்சி வங்கி. சென்னையில் மெட்ரோ இரண்டாம் கட்ட கட்டுமான பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மேலும் வேகப்படுத்தும் விதமாக ஆசிய வளர்ச்சி வங்கி இத்திட்டத்திற்கு $240 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 2000 கோடி ரூபாயை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் தற்போது சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையும் 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகின்றன. இதற்கு பொதுமக்களிடையே கிடைத்து வரும் பெரும் வரவேற்பையும் அதிகரிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையையும் கருத்தில் கொண்டு இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. மாதவரம் முதல் சிறுசேரி, களங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி மற்றும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் என மொத்தம் 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பணிகள் நடைபெறுகின்றன. சுமார் 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடக்கத்தில் இது முழுமையாக மாநில அரசு திட்டமாக இருந்ததால் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. பின்னர் 2021இல் திமுக ஆட்சி அமைந்த பிறகு இத்திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு இதற்கு ஒப்புதல் அளித்தது. நிதி பங்கீட்டை பொறுத்தவரை மத்திய அரசு 7,425 கோடியும் தமிழ்நாடு அரசு 22,228 கோடியும் ஒதுக்குகின்றன. மீதமுள்ள 33,593 கோடி ரூபாய் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிடையிருந்து கடனாக பெறப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம், ஆசிய வளர்ச்சி வங்கி உள்ளிட்டவை கடன் வழங்கும் நிலையில் ஆசிய வளர்ச்சி வங்கி மட்டும் மொத்தம் $780 மில்லியன் வழங்க ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதில் தற்போது $240 மில்லியன் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இத்திட்டத்திற்கு $590 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிதியின் மூலம் கட்டுமான பணிகள் மேலும் வேகம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.